ஷாமிலேருந்து ரெட்மி டர்போ 3 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் தான் இந்தியாவுக்கு கூடியிருந்த போக்கோலேருந்து F6 அப்படிங்கிற பேரில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ போக்கோவோட இந்த F6 அதாவது ரெட்மியோட இந்த டர்போ 3ல எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. அப்படி நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மோல இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு 12 பிட் பேனலாக வருது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல தராங்க. மேலும் 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது போல் 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2499 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ், HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன், 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் மாதிரியான பல விதமான விஷயங்கள் இந்த டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் உள்ள கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபோன் முழுக்க பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் ஃப்ரேமும் சரி, ஃபோனோட பேக்ஸும் சரி பிளாஸ்டிக் தான். ஆனால் IP64 ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தபடியாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து அட்ரினோவோட 735 GB கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு 7வது ரேங்க் வருது. அதாவது 100க்கு 91 மார்க் எடுக்குது. கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு A+ கிரேட் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஹெவியான கேம்ஸ் கொண்டு எல்லாமே விளையாட முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லாவே இருக்கும். குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 சிப்செட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது CPU வந்து கூட கொஞ்சம் பெட்டராக இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி GPU ஸ்னாப்டிராகன் 8 Gen 2ஓட கொஞ்சம் கம்மி. ஆனால் ஓவரால் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 கம்பேர் பண்ணி பார்க்கும் அதோட கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக நமக்கு வந்து ஒரு 4800 mm² வேப்பர் கூலிங் சேம்பரும் தராங்க. ஆனால் கேமிங் விளையாடும்போது அவ்வளோ ஈஸியாக ஹீட் ஆகாது. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM with 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு ஸ்டார்டிங் 12GB RAMல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறது நல்ல விஷயமா இருக்கு. மற்றபடியா RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு டாப்பான ஸ்டோரேஜ் மற்றும் RAM கான்ஃபிகரேஷன் கொடுத்த காரணத்தால் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடும் இந்த ஃபோன் நல்லாவே இருக்கும். மேலும் இந்த ஃபோனுக்கு ஒரு டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இது Android 14 பேஸ் பண்ண ஹைப்பர் OS இன்டர்ஃபேஸில் என்ன ஆகுது. இந்த ஃபோனுக்கு குறைஞ்சது ஒரு 3 வருடத்துக்கான அப்டேட்ஸ் கொடுப்பாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT600 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.59 அபர்ச்சர் வருது. ஆப்டிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. சென்சரோட சைஸை பொறுத்தவரை நமக்கு வந்து 1/1.95 இன்ச்க்கான சென்சராக வருது. இந்த கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் per second வரை கேப்சர் பண்ண முடியும். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அபர்ச்சர்ல வருது. இது ஒரு சோனி IMX355 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக செல்ஃபிக்காக 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஆம்னி விஷனோட OV20B அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட் கேமரா நமக்கு வந்து ஃபுல் HD+ வீடியோஸ் வரையும் எடுக்க முடியும். ஸோ இதான் இந்த ஃபோனோட கேமராஸ். மற்றபடியாக இந்த ஃபோனில் IR சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட முடியும். ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தான் தராங்க. இது போக நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் தராங்க. மேலும் ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. ஃபோனோட வெயிட் 179 கிராம் வருது. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANC சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக், NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஸோ நெட்வொர்க்ஸ்மே நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த சார்ஜர் சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 50% சார்ஜ் வெறும் 12 நிமிஷத்துலையும் 100% சார்ஜ் வந்து 35 மினிட்ஸில் வந்து எட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வேகமாக சார்ஜ் பண்ணலாம். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். சைனாவில் இந்த ஃபோனோட விலையை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா வெறும் 23,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள் பிரச்சனை இருக்காது. நமக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக டேக்ஸ் இருக்குது, இம்போர்ட் டியூட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஃபோனோட ப்ரைஸிங் ஒரு 28,000 30,000 ரூபா செக்மெண்ட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி பார்த்தா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரைஸிங் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் இந்த போக்கோவோட F6 அதாவது ரெட்மி டர்போ 3 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.